வணக்கம் நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தோன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் இருக்கக்கூடிய மாசி மாத தேர் திருவிழா தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த தேர் திருவிழா பார்த்தோன்னா வருடந்தோறும் மாசி மாதம் நடைபெறுதுங்க. இது எதனால் நடைபெறுதுன்னு பார்த்தோன்னா, பிரம்மனுடைய 5வது சிரத்தை அதாவது சிவபெருமான் வெட்டும்போது அந்த கபாலம் ஈசனுடைய கையில் ஒட்டி கொண்டதாகவும், இதனால் ஈசனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சதாகவும், இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்காக அம்மன் பார்த்தோன்னா தன் காலில் அந்த தலையை வச்சு நசுக்கும் போது நசுக்கிய ஒரு இடம் தான் இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயம் சொல்லப்படுதுங்க. அதனால் பார்த்தோன்னா தான் இந்த இடம் ஒரு பிரம்மகத்தி தோஷம் சிவபெருமானுக்கு நீங்கிறதாக சொல்லப்படுது. இதை நீங்கும் பொருட்டு அம்மன் மிகவும் ஆக்ரோஷமாக ஆனதாகவும், அந்த கோபத்தை தணிப்பதற்கு பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் சாந்தப்படுத்துவதற்காகவும் தேவர்களும் முனிவர்களும் தேரின் சக்கரமாகவும் அச்சாணியாகவும் மாறி அந்த அம்மன் தேரில் அமர வைத்து சாந்தப்படுத்துகிற ஒரு நிகழ்வு தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த நிகழ்வு பார்த்தா வருடந்தோறும் நடைபெறும். இந்த நிகழ்வு முடியும் தருவாயில் பார்த்தோன்னா நம்ம தேரை நிப்பாட்டி பூஜை செய்யும் போது பார்த்தோன்னா இந்த அச்சாணியாகவும் சக்கரமாக இருக்கக்கூடிய தேவர்கள் முனிவர்களும் தன்னுடைய சுயரூபத்தை எடுத்து மறைந்ததாகவும், அதன் பிறகு இந்த அச்சாணியும் சக்கரத்தையும் தனித்தனியாக கழட்டி எடைய வச்சுருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கோயில்களில் தேர் திருவிழா முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா தேர் எடுத்து நிப்பாட்டி வச்சுருவாங்க. ஆனால் இந்த அம்மனுடைய ஆலயத்தில் மட்டும்தான் தேருடைய சக்கரத்தில் தனித்தனியாக கழட்டி வைப்பாங்க. இந்த நிகழ்வு பார்த்தோன்னா நம்ம மேல்மலையனூர் அங்காளம்மனுடைய ஆலயத்தில் வருடத்தோறும் நடைபெறுதுங்க. கண்டிப்பாக இந்த வருடம் பார்த்தோன்னா பல லட்சம் மக்கள் இந்த அம்மனை தரிசிக்க வந்திருந்தாங்க. அதனால் நம்மளும் போயிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு அம்மனுடைய உற்சவருடைய சிலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மிக ஒரு சிறப்பு வாய்ந்த 2 ஆலயங்கள் சொல்லப்படுது. ஒன்று திருவக்கரையும், இன்னொன்று பார்த்தோன்னா இந்த அங்காளம்மன் பரமேஸ்வருடைய மேல்மலையனூர் அங்காளம்மன் சொல்லப்படுதுங்க. இந்த அங்காளம்மன் கோயிலுக்கு பார்த்தா வருடந்தோறும் இந்த மாசி மாதம் ஒரு சிறப்பான ஒரு அலங்காரம் செஞ்சு அம்மன் ஊர்வலமாக வந்துட்டுருக்காங்க. மேலும் பார்த்தோன்னா அமாவாசை பார்த்தோன்னா இந்த ஆலயத்தினுடைய மக்களுடைய வருகைகள் மிகவும் அதிகரிச்சுட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் மாசி மாதம் வந்தீங்கன்னா இந்த தேர் திருவிழா பாருங்கள். இந்த வடத்தை இழுக்கும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் நம்மளோட மனசில் ஒரு சந்தோஷமான ஒரு நிலை உருவாடுங்க. மீண்டும் பார்த்தோன்னா அடுத்த வீடியோ நல்லத்தோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.